எனக்கு ஒரு சாமானியன் எல்லா பக்கமும் போய் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சாமானியனான எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தளபதிக்கு என்னோட அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த வாய்ப்பை எனக்காக ஒரு ஒரு முறை வாக்களிங்க என் மக்கள் கிட்ட கேட்டேன். அவங்க எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம, எந்த ஒரு அடையாளத்திலையும் என்னை பார்க்காம, தளபதிங்கிற ஒரு அடையாளத்துல என்னை பார்த்து நல்ல பையங்கிற ஒரு பேர்ல எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. நிச்சயம் நான் தேர்தல் அப்போ அந்த கேம்பெயினுக்கு போகும்போது எந்த அளவுக்கு பதட்டத்தோட ஐயோ எப்படியாவது நம்ம வெற்றி பெற வைக்கணும், தளபதி ஜெயிக்கணும்னு நினைச்சு வேலை செஞ்சனும், அதை விட அதிகமான பதட்டம் நான் இப்ப இருக்கு. ஏன்னா நான் வெற்றி பெற்றுட்டோம். எங்களோட வெற்றி இந்த மக்கள் ரொம்ப நம்பி ஒரு மாற்றம் இருக்கணும், நமக்கான தேவைகள் சரியா செய்யக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கணும்னு நினைச்சு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கணும், இந்த மக்களை நம்பணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வருடம் 3 கோடி நம்ம நிதி ஒதுக்குவாங்க அந்த தொகுதியை மேம்படுத்துறதுக்காக. நிச்சயம் இந்த டேபிள்ல நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு சொல்றேன், என் தளபதி மீது ஆணையாக அந்த 3 கோடி ரூபாய் பணத்துல 1 ரூபா பணம் கூட நான் என் சொந்த தேவைக்காக எடுக்கவே மாட்டேன். நிச்சயம் இந்த 5 வருஷத்துல அந்த 15 கோடி ரூபாயும் இந்த தொகுதியில இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான், இந்த தொகுதியை சேர்ந்த மக்களுடைய கட்டமைப்புக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவேன். நிச்சயம் மக்கள் பணத்தை எடுக்கவே மாட்டேன். தளபதி வழியில நான் மக்களுக்கு பணியாற்றுவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த 9 நாள் ஆயிருச்சு. இந்த 9 நாள்ல என்னாச்சுன்னா, கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பேர் தண்ணி வரல, எலெக்ஷனுக்கு முதல் நாள் தண்ணி விட்டாங்க, இப்போ வரைக்கும் தண்ணி வரல. கேட்டா விசிலுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த பதில். 9 நாள் நான் சட்டசபையில இருந்தனால வர முடியல. இன்னைக்கு தான் வந்தேன். இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். வந்தவுடனே வாட்டர் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை கூப்பிட்டு எதனால தண்ணி வரல, அந்த தண்ணி வராதுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்க விளக்கமா ஒரு 4 நாட்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த தொட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிச்சயம் நான் என் மக்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கேன். குறைஞ்சபட்சம் 4 நாள், ஏன்னா 15 நாள் 20 நாளா தண்ணி வராத ஏரியாலாம் கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ள இருக்கு. முதல் கட்டமா அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட 8 வார்டுக்குள்ள இருக்க அதிகாரிகளை கூப்பிட்டு பேசும்போது சொன்னது என்னன்னா, அடுத்து ஒரு 10 நாள் மட்டும், இவ்வளோ வருஷங்களை நம்ம பொறுத்துக்கிட்டோம், அடுத்து ஒரு 10 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் 3 நாட்கள்ல இருந்து 5 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தெருவுக்கும் குடிநீர், அதாவது குடிக்கிற நீரா, போர் தண்ணி இல்ல, குடிநீர் உங்களுக்கு 3 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ள நம்ம தொகுதிக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளோவா வரக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் நானும் இப்படி ஒரு ஆபீஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு அங்க வந்துட்டா இங்க வந்துட்டான்னு போன்ல விசாரிக்கிற மாதிரி வேலை செய்ய மாட்டேன். ஒவ்வொரு பகுதிக்கும் நேரா களத்துல ஆய்வு செய்வேன். ஒரு எம்எல்ஏவை பார்த்தா அங்க பாருங்க எம்எல்ஏ போறாரு, அங்க பாருங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அப்படி ஒரு எம்எல்ஏவா இருக்க மாட்டேன். இந்த பகுதியில எம்எல்ஏ எங்கன்னா அது இப்பதான் டீ சாப்பிட்டு இருந்தாரு, எம்எல்ஏ எங்கன்னா இப்பதான் சந்தையில இருந்து போனாரு, எம்எல்ஏ எங்கன்னா இப்பதான் குழந்தைய கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டு போனாரு, அப்படி ஒரு எம்எல்ஏவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த கிணத்துக்கடவு தொகுதியை நான் எல்லா பக்கம் சொன்னதுதான், கோயம்புத்தூர்ல இருக்க 10 தொகுதியில 10வது தொகுதியா இருந்த இந்த தொகுதியை நிச்சயம் இந்த 10 தொகுதியில மட்டும் கிடையாது, 234 தொகுதியிலும் என்னோட அண்ணன், என்னோட உயிரி விஜயண்ணன் தொகுதியை விட சிறந்த தொகுதியா இந்த கிணத்துக்கடவு தொகுதியை மாத்தணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. இந்த லட்சியத்துல நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்குவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாலுமே கிணத்துக்கடவு தொகுதி அதாவது எல்லா தொகுதிக்கும் ஒரு அடையாளம் இருக்கும், எல்லா தொகுதிக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். நீங்க தரம் அந்த வடக்கு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அங்க ஐடி பார்க் இருக்கலாம், தெற்கு எடுத்துட்டீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கலாம், பொள்ளாச்சி எடுத்துட்டீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் பிளேஸ்கள் இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையுமே ஒரு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா தொண்டாமுத்தூர் எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட திருவாணி அந்த மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா இந்த கிணத்துக்கடவு தொகுதியோட அடையாளமே இந்த குப்பமேடு தான். இந்த குப்பைமேடு எங்க இருக்கீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதி. கிணத்துக்கடவுனா அந்த வெள்ளலூர் குப்பைக்கிடங்கு இருக்கிற பகுதியான்னு கேட்கக்கூடிய சூழல்ல தான் என் தொகுதி இருக்கு. இப்போ இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்தை யாருமே, இந்த குப்பைமேடா இருக்கலாம், அங்க பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், யாருமே அதை எடுத்து சரி பண்ணி இந்த மக்களுக்கு, என் தொகுதி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. நிச்சயம் நான் என்னன்னா இதெல்லாம் சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா எடுத்தவொடனே அப்படி தூக்கி இப்படி போட்டா எல்லாம் சரியாயிருமா? நம்ம குப்பைக்காரங்க அப்படி தூக்கிட்டு போய் வேற இடத்துல வச்சா சரியாயிருமானா இல்ல. நடைமுறைக்கு சாத்தியமான சில வேலைகள் செய்யணும். கண்டிப்பா இன்னொரு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், அதுக்கான நிதிகள் வரணும். அதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நிச்சயம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களும், இந்த தொகுதியை சேர்ந்த அந்த வெள்ளலூர் சுற்றி இருக்கிற பகுதி மக்கள், அது மட்டும் இல்லாம சுந்தராபுரம், கோவைப்புதூர் வரைக்குமே அந்த துர்நாற்றம் வருதுங்கிறாங்க. ஸோ அதே நாட்டுக்குள்ள நானும் இருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிச்சயம் சட்டத்தின் மூலமா போராடி
தளபதியோட ஆட்சியில அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கான ஒரு தீர்வை நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி அந்த பேருந்து நிலையம், நிச்சயமா அந்த பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா இந்த கிணத்துக்கடவு தொகுதிக்கு ஒரு அடையாளம் இருக்கும். பாருங்க, உண்மைதான் நான் சொல்றது. தெற்கு தொகுதியில உக்கடம் பேருந்து இருக்கு, சிங்காநல்லூர் அங்க சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் இருக்கு. இந்த மாதிரி வரக்கா அங்க ஐடி கம்பெனி இருக்கு, மேட்டுப்பாளையமா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்க மாதிரி கிணத்துக்கடவு தொகுதியிலும் ஒரு பேருந்து நிலையம் இருக்குன்னு சொல்லுவேன். அது அங்கிருந்து இவ்வளவு தூரமா இருக்குன்னு கேட்டா சென்னைக்கும் கிளம்பாக்கத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, அதையே ஏத்துக்கிற மக்கள் நிச்சயமா இந்த பேருந்து நிலையத்தை ஏத்துக்குவாங்கன்னு நம்புறேன். நம்ம இப்ப முதல்ல வந்து அதோட மிகப்பெரிய சவால் அது. ஏன்னா ரொம்ப நாளா வந்து மக்கள் வந்து அவைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது என்ன உண்மையாலுமே அந்த மதுக்கரை அந்த பாலத்தோட பணிகள் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னு சொல்லி தமிழக வெற்றிகளுக்கு ஆட்சியில் இல்லாதப்பவே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் திரண்டு அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை கேட்கறக்கு ஆள் இருக்கு, யார் இருக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வந்து ஒரு 3 மணி நேரம் கூட்டமா நின்னு பேசிட்டு போயிட போறாங்கல்ல. இதனால நமக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு 2 நாள் பேப்பர் நியூஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் அப்படி இருக்க போறது இல்ல. உண்மையாலுமே அந்த மதுக்கரை இப்பதான் ஒவ்வொன்றா நான் இன்னைக்கு காலையில வந்தவொடனே நான் உண்மையால எங்கேயும் போல. ஃபர்ஸ்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பேசிட்டேன், அடுத்தது சிவில் டிபார்ட்மெண்ட் பார்த்து பேச போறேன். அடுத்தது இந்த மதுக்கரை பாலமா இருக்கணும், வெள்ளலூர் குப்பை கிடங்கா இருக்கணும், மற்றும் அந்த நம்ம பேருந்து நிலையம் தற்காலிகம் நிறுத்தி வச்சது இருக்கட்டும், எந்தெந்த பகுதியில எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட போய் பார்த்து சந்திச்சு அவங்கள பேச போறோம். அவங்ககிட்ட பேசி இந்த பிரச்சனைகள் எல்லாமே அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள சால்வ் பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கும். அதாவது என்னன்னா, அது சொல்லிடுறேன் பாருங்க. அது இது கட்டாயம் நீங்க பதிவு பண்ணணும். நம்ம எல்என்டி ரூட்ல போனாலோ அல்லது சாரதா மில் ரூட்ல போனாலோ நம்ம பாண்டிச்சேரிக்குள்ள வந்துட்டோமான்னு நமக்கே ஒரு உணர்வு வரும். ஏன்னா சுத்தி இருக்கிறது சாராய கடைகள் தான் இருக்கு, புது புது பேர்ல இருக்கும். நீங்க இங்க ஒரு கடை இருக்கும், அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு இவ்வளவு தொலைவு இருக்குன்னு சட்டம் இருக்கும். ஆனா வந்து இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 50-100 மீட்டர் கூட ஒரு இடைவெளி இல்லாம ஒரு சாராய கடைகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 11 to 11 சொல்லி இப்ப இந்த ஒத்தக்கால் மண்டப பகுதியில நான் ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு செய்தியாளர் அந்த செய்தி பதிவு பண்ணியிருந்தாரு. எடுத்தவனே முதல் தாவேக வேட்பாளரும் கோவைக்கு வராதங்க அவருக்கு சிக்கலா, ஒத்தக்கால் மண்டபத்தில் 11 to 11 சொன்னவனே நான் அங்க இருந்தே சில அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு எதனால அதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, உடனே அந்த கடையை மூடணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்னன்னா, சார் இவங்க வந்து மார்ச் மாசமே அதுக்கான அனுமதியை வாங்கிட்டாங்க. அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கிட்டாங்க, கார்பரேட் இது பஞ்சாயத்துல அனுமதி வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் அனுமதி வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம போய் அந்த அனுமதி கோர்ட்ல இருந்தே அந்த ஆர்டர் வச்சிருக்கிறாங்க, நம்ம போய் இப்போ அதை தடுத்தோம்னா நம்ம மேலதான் எஃப்ஐஆர் வரும். ஸோ அது நாங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அந்த ஒத்தக்கால் மண்டபத்தை நான் சொல்லியிருக்கேன், இல்லைங்க நாங்க கண்டிப்பா அதுக்காக நான் முன்னாடி வந்து உட்காருவேன், அது 3:30 வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லும்போது நிச்சயமா நம்ம ஆட்கள் மேலேயும் எஃப்ஐஆர் வரும், அது வந்து சட்டத்துக்கு புறம்பா செய்யற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அதை இடம் மாற்றுறதுக்காக நம்ம வந்து ஒரு கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நிச்சயம் சட்டப்படி உண்மையாலுமே மது கடைகளுக்கு எதிரான ஒரு ஆள்னா, அதுவும் குறிப்பா வந்து நிறைய பேர் இந்த 11 to 11 இங்க திறக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்க இதுக்காக போராடாதீங்க, நீங்க இதை பத்தி பேசாதீங்கம்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு என்னோட தொகுதி மக்கள், அதுவும் குறிப்பா பெண்கள் அனுபவிக்கிற அந்த வேதனைகள் அந்த சாராயத்தினால வருது. இந்த பகுதியில நிச்சயமா நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த பகுதியில இன்னொன்னு 10 மணிக்கு மேல இந்த கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ள எந்த ஒயின் ஷாப்லயாவது அந்த சில்லிங் சொல்லக்கூடிய முறையில அந்த 10 மணிக்கு மேல சட்டத்திற்கு புறம்பா மது விற்பனை நடந்துச்சுன்னா நிச்சயம் அந்த அந்த கடை எந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டதோ அந்த காவல் நிலைய எல்லைக்கு வருவோம். நான் வந்து நிச்சயம் முன்னாடி சொன்ன மாதிரி 100 பேர் இல்ல 1000 பேர் வந்து உட்காருவோம். அந்த ஆய்வாளர் நாங்க கேள்வி கேட்போம். உண்மையா இன்னைக்கு தேதி வந்து 14, இந்த நாள்ல இருந்து 10 மணிக்கு மேல எந்த கடையிலும் கிணத்துக்கடவு எல்லைக்கு உட்பட்ட எந்த கடைகள்லயுமே மதுபானம் விற்கக்கூடாது. எந்த பெட்டி கடைகள்லையுமே இந்த புகையிலை போன்ற அந்த போதைப் பொருட்கள் கிடைக்கக்கூடாது. இந்த தொகுதியிலிருந்து அடுத்த 5 வருஷத்துல நல்ல மருத்துவர்கள் உருவானாங்க, தரமான மாணவர்கள் உருவானாங்க, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதியா இருக்கணும். அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்க. உண்மையாலும் அந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது உண்மையாலும் அந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது ஏன்னா எனக்கு உண்மையில நம்பிக்கையே இல்லை. ஏன்னா விக்னேஷ்ங்கிறவன் பெரிய பணக்கார வீட்டு பையனோ அல்லது பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பமோ
எங்க தாத்தா வந்து மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருலாம் இல்ல. விக்னேஷ்ங்கிற ஒரு சாதாரண டீ கடைக்காரரோட பையன். ஒரு அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, இது வரலாறு ஏதோ சொல்ல வருது. இந்த காலம் இந்த மண்ணுக்கு ஏதோ சொல்ல வருது. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நாங்க போம்போது முதல் பார்க்கும்போது பார்த்தது, அறிஞர் அண்ணா உட்கார்ந்த இடம், ஐயா கலைஞர் உட்கார்ந்த இடம், பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்த இடம், அதே மாதிரி ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்த இடத்துல நானும் உட்கார்றேன் அப்படிங்கும்போது, எனக்கு இன்னைக்கு காலைல கோயில்ல கூட நான் சாமி முழுவதும் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன். எனக்கான ஒரு 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 ரோட்ல இருந்தவன், ஒரு ஓட்டு வீட்டுல இருந்தவன், கோட்டையில போய் சட்டசபையில உட்காரும் போது ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த 38 வயசுல கிடைச்சிச்சுன்னா, என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன். இனி என் வாழ்க்கை முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கும், அதுவும் நான் என் கண்ணால பார்த்து வேதனைப்பட்ட அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு தான் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். இப்ப அதிகாரிகள் வரும்போது கூட நான் சொன்னது என்னன்னா, இந்த தண்ணி, சாலை முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்ம கார்டன் பேர்ல இருந்து சைட்டு பிரிச்சவங்களுக்கான வேலைகள்ல முக்கியத்துவம் கொடுக்காம, எங்க ஸ்லம் ஏரியாவா இருக்கோ, ஏன்னா இவங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனையா இருந்தா கூட ஒரு லாரி தண்ணி வாங்கி அவங்களால சமாளிச்சுக்க முடியும். ஆனா ஸ்லம் ஏரியால இருக்கோம் வீட்டுக்கே 10 குடம் தான் வச்சிருப்பான். அந்த 10 குடத்தை வச்சுட்டு 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாங்கன்னா, அதை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு வழி இல்ல, அவன் காசு கொடுத்து வெளியே வாங்கிக்க முடியாது. அதனால ஸ்லம் ஏரியா எங்க இருக்கோ முதல்ல அவங்களோட தேவைகளை சரி பண்ணுங்க. அங்க சாலைகள் சரியில்லையா, அந்த சாலைகளை சரி பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஒரு பெரிய புரட்சியா இருக்கும். கிணத்துக்கடவு தொகுதி திருப்பி திருப்பி ஏன் கிணத்துக்கடவு சொல்றேன்னா, கோயம்புத்தூருக்குள்ள கிணத்துக்கடவுனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேல் கோயம்புத்தூர்னாலே கிணத்துக்கடவு தொகுதி தான் தெரியணும். அதுக்காக தான் என் தொகுதியை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியான தொகுதியா இருக்கும். நிச்சயம் தமிழ்நாட்டிலேயே கிணத்துக்கடவுனா அது அவ்வளவு பெரிய தொகுதியில, நல்ல தொகுதியில நிறைய எல்லா வாய்ப்புகளும் நியோ அந்த ஐடி பார்க் வரைக்கும் கொண்டு வந்த தொகுதி தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் தொகுதியை கொண்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னோட தொகுதி மக்களே இதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. என்னோட கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளுக்கும், நம்ம இனி ரசிக மனப்பான்மையில நம்மளை எல்லாரும் குறை சொல்றாங்க. நிச்சயமா அப்படி நாங்க இல்ல. நாங்க எல்லாருமே தளபதியோட வளர்ப்பு, நாங்க மக்களுக்கு சேவை செய்ய மட்டும்தான் வந்தோம். 10 பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம். அரசு அதிகாரிகளை எந்த விஷயத்திலையும் நாங்க வற்புறுத்த மாட்டோம், மிரட்ட மாட்டோம், துன்புறுத்த மாட்டோம். மக்களோட பணிகளுக்கு மட்டுமே அரசு அதிகாரிகள் தொடர்பு கொள்வோங்கிற மாதிரி ஒரு முறையை கொண்டு வரணும். நான் அமைச்சர் வந்து முதல்ல அதான் சொன்ன பாருங்களேன், சும்மா எங்கேயோ இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு மாவட்ட தொண்டரணி தலைவரா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு தலைவர். அதே மாதிரி மாவட்ட ரசிகர் மன்ற தலைவரா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் மாவட்ட செயலாளரா, தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளரா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் வேட்பாளரா அவர் எல்லா அந்த இன்ஜின் சோசியல் இன்ஜின் அப்படின்னு சில எல்லா ஒரு கட்டமைப்புகளையும் உடைச்சி எறிஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தளபதிக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும்னு. அவரு நினைச்சா மட்டும்தான் எல்லாருமே இங்க இதான் வர முடியும். அப்புறம் இது ஒண்ணு மட்டும், என்ன தயவு செஞ்சு தளபதி சொல்லியிருக்காரு, எம் மதமும் நம் மதம்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியும் என்னோட ஜாதி தான். இங்க ஜாதி பிரிவினை இல்லாம எல்லாரும் சரிசமமா இந்த தொகுதியில இருப்போம். இந்த தொகுதியை வந்து தமிழகத்துக்கு இந்த ஒற்றுமையிலும் சமூக நீதியிலையும் முன்மாதிரியான தொகுதியா எடுத்து கொண்டு போவோம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.